எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. சர்வ வல்லமை உள்ள தேவன், சாவாமை உள்ள தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின தேவன், அவர் நம் மத்தியில் இருக்கிறார். கரங்களை தட்டி அவரை நாம் நன்றியோடு வரவேற்போம். Put your hand together everybody. சகல மகிமை கனம் துதி அவருக்கே உண்டாகட்டும். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரலோக தந்தையே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீரப்பா. எங்களோடு கூட உம்முடைய தூதர்கள் இருக்கிறார்கள். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் நடுவில் அளவலாவிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் மெய்யாகவே உணர்கிறோம். எந்த இடத்தில் இப்பொழுது உமது பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்து உம்மை நோக்கி பார்த்தாலும் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இசை உமக்கு ஆசை அல்லவா? பாடல் உம்மை நெருடலாக்கி விடும் அல்லவா? எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரிக்கும்படியாக மிக அன்போடு கேட்கிறோம் அப்பா. தயவாக தயவாக சில நிமிடங்கள் எங்கள் துதியை, எங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய மகிமை எங்களை மூடட்டும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலம் கொடூரமான காலம். நமது ஏஞ்சல் டிவியினுடைய பிரதான நோக்கமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சபை கர்த்தரை ஆராதிக்கிறதிலும்
ஜனங்கள் விடுதலை பெற்று தெய்வீக ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்பதிலும் முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அருமையானவர்கள் பலர் இவ்வுலகை விட்டு கடந்து போய்விட்டார்கள். 24 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு சிலர், நேற்று தானே நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, நம்பிக்கையோடு அதை சொல்லிட்டு இருந்தார், இதை சொல்லிட்டு இருந்தாரு, காலையில போயிட்டாரு. ராத்திரி தானே சொன்னாங்க வேண்டிக்கோங்கன்னு, காலை விடுவதற்குள் போயிட்டாரு. உலகத்தில் இப்பொழுது எல்லாம் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. வேத வார்த்தை நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் கடைசி நாட்களில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த பூமியில் வாழ்கிறோம் என்றால், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், தேவன் நம்மில் வைத்த அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நம்பி இருக்கிறார். அழிந்து போகிற ஆன்மாக்களை அவர் அண்டை கொண்டு வர வேண்டும். ஆயிரங்கள் 10,000 அவரை அறிய வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த ஆவலோடு உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த ஜீவன் இன்றைக்கும் இருக்கின்றது. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. ஆகவே நாம் என்ன செய்யலாம்? நன்றியை தவிர வேறு ஒன்றும் நமக்கு தெரியவில்லை. காலா காலங்களாக அவரை துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு சேனை பரலோகத்திலும் இந்த பூலோகத்திலும் இருக்கிறது. பரலோகத்தின் நிழலாட்டம் தான் இந்த பூமியில் நாம் எல்லாரும் அவரை நெஞ்சார போற்றிக்கொண்டே இருக்கிறோம். ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் 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 என்று அவரை உலமாற போற்றிக் கொண்டிருக்கும் வேளையிலே நீங்களும் நானும் கூட அவரை போற்ற வேண்டும். என் மூச்சு இருக்கப்பா, எனக்கு பேச்சு இருக்கப்பா, எனக்கு கை கால்கள் நல்லா இருக்கப்பா, என்னை வாழ வைத்த தெய்வமே, உமக்கு நன்றி சொல்லாமல் வேறு யாருக்கு நான் நன்றி சொல்வேன்? நான் சாகாமல் பிடித்திருப்பதே உம்மை புகழ்ந்து பாடுவதற்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல போகிறோம். ஒரு பழைய பாடல் தான், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. சேர்ந்து உங்க இல்லத்தில் எப்படி இருந்தாலும் சரி, வசதியா அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், வீடுகளில் இருந்து கொண்டே அவரை நன்றாய் ஆராதனை செய்யலாம். களைப்பில்லாமல், சளைப்பில்லாமல், இளைப்பில்லாமல் கர்த்தரை ஆராதிக்க ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாங்கள் கர்த்தருடைய சபையார் நன்றியாக இருக்கிறோம். ஏன் நீங்களும் கூட தான் நன்றியா இருக்கிறீங்க. உங்க வீட்டில் இருந்து கொண்டே தேவனை முழு மனதோடு ஆராதிக்க வழி பிறந்திருக்கிறதே. வாங்க எல்லாரும் சேர்ந்து, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லி சொல்லி அவரை போற்றுவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனை நன்மைகள் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறாரே, அதை நாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி அப்பா.
துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். இயேசு ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அவர் அருளிய ஈவுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த சொல்லி முடியாத ஈவுக்கு, தேவனுடைய கிருபைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்களேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவற்றவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவற்றவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனை முறை மரண பள்ளத்தாக்கை நாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து நம்மை அவரை துதிக்க வைத்த ஆண்டவருக்கு நன்றாய் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் அவரை போற்றுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. சொல்ல மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் ஒருவேளை நீங்கள் கடந்து போகாமல் இருக்கலாம். உங்கள் சொந்த பந்துக்களில் சிலர் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மருத்துவர்கள் எங்களால் ஆனதை நாங்கள் செஞ்சிட்டாங்க, இனி நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டதல்லவா? இனி பிழைப்பதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை. பவுலடிகள் கப்பல் பிரயாணத்தின் பொழுது
தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் அவர்கள் எல்லாரும் மாறிவிட்டார்கள். மாலுமியே சொல்லுகிறார், ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த நம்பிக்கை, அதில் அவள் தளர்ந்து போகாமல், கப்பற் சேதமே அன்றி உங்கள் ஜீவனுக்கு ஒரு சேதமும் வராது என்று அவர் சவால் விட்டார். அதே போல அத்தனை பேரையும் அந்த கப்பல் சேதத்திலிருந்து தேவன் காப்பாற்றினார். அன்பானவர்களே, மரண பள்ளத்தாக்கு இனி பிழைப்போம் என்ற நிலை அற்ற வேளையிலே இயேசுவே என்று நீங்களும் நானும் அழைத்தோம். நாம் கூப்பிட்ட பொழுதெல்லாம் நமக்கு பதில் அளித்து மீண்டும் ஜீவனை கொடுத்து நம் சொந்தங்களில் பலரை பார்க்க வைத்தாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இன்னும் ஒரு விசை, மரண பள்ளத்தாக்கில் நான் கூட அந்த வேளையில உம்மை நோக்கி தான் பார்த்தேன், எனக்கு நீ ஜீவனை கொடுத்தீர் என்று உங்களில் பலர் சொல்ல முடியும் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, எனக்கு தெரியும் அநேகருடைய ஜீவன் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு வைத்த அன்பு, உங்கள் மேல் அவருக்கு இருக்கிற அன்பு, அதை எண்ணி பள்ளமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. பாடுங்க பாடுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரில்லை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரில்லை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. சகல கனமும் சகல துதியும் சகல மகிமையும் அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். நன்றி அப்பா, கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். நன்றி. வேற என்ன ஏன் நாங்க செலுத்த முடியும்? உமக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை தவிர வேற என்ன செலுத்த முடியும்? உம் பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றி. குடும்பத்தினர், உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு நன்றி சொல்லுங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். எஜமானர்கள் வேலைக்காரர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், வேலைக்காரர்கள் எஜமானனுக்கு நன்றி சொல்லுங்கள். தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள், நல்ல தொழிலை இந்த காலகட்டத்திலும் குறைவின்றி நடத்த உதவி செய்தாரே, வியாபாரத்தை கர்த்தர் நஷ்டமடையாமல் செயல்படுத்த உதவி செய்தாரே. மருத்துவத்துறைகளில் பணியாற்றுகிறவர்களுக்கு மருத்துவரோ செவிலியரோ உதவியாளர்களோ பாதுகாப்பு தந்தாரே. We'll have to thank him profusely from the bottom of our hearts. He is so good to us. He is more than a father. He is our good shepherd. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், அவர்தான் என்னை புல்லுள்ள இடங்களில் எல்லாம் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எல்லாம் கொண்டு போய் விடுகிறவர். நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. அப்படியே கைகளை இருக்கிற இடத்துல உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குறைவே இல்லாமல் எங்களை நிறைவாய் வைத்த தெய்வமே நன்றி ராஜா, நன்றி 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 ராஜா. ஆமென். God is so wonderful. He is our shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறதினால்தான் நான் தாழ்ச்சி அடையல. The Lord is my shepherd, I shall not want. A little boy was narrating this psalm in such a way, the Lord is my shepherd, that's all I want. எவ்வளோ ஒரு ஞானமாக பேசியிருக்கான் பாருங்க. எனக்கு வேண்டியது அவ்வளோதான்ப்பா, அவர் என் மேய்ப்பராக இருக்காரு. Come on, let's all sing together. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? கைகளை தட்டி ஓஹோ லா 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 லா. La 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 la. Come on, enjoy and sing together. நல்லா அனுபவித்து பாடுங்க. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறை வரப்போவதில்லை. Come everybody, எல்லாம் நல்லா வீட்டில் இருக்க பெரியவங்களாம் கூட. என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே பாடுங்க. என்னை அவர் பசும் புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்று இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்று இன்பம் அல்லவா. Come everybody. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? பாருங்க. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? Amen. நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கு ஒளி அல்லவா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கும் ஒளி ஆஹா, எங்கெங்கு ஒளி அல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? அவருடைய அன்பு நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறல்லவா. ஓ ஹல்லேலூயா. என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும்
நண்பனாயாக்கியதா, என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாக்கியதா, என் உள்ளமே ஆஹா என் தேவனை ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே, என் உள்ளமே ஆஹா என் தேவனை ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாயிருந்தார். எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாயிருந்ததினால், பாடுங்க, எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாயிருந்ததினால், இனி பாவம் இல்லை ஆஹா சாபம் இல்லை ஆஹா என்றென்று நீ பல்லவா, இனி பாவம் இல்லை ஆஹா சாபம் இல்லை ஆஹா என்றென்று நீ பல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? ஆஹா ஆஹா ஓ la 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 la. Clap your hand. Aha aha oh 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 la 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 la. He is my shepherd. That's all I want. அவர் என்னுடைய மேய்ப்பர். இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில என்னை நடத்துவதற்கு சரியான நபர் இல்லை என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ள இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி அல்லது இந்த ஆராதனை உங்களுடைய வாழ்க்கைக்கு உப்பாக மாறுமையானால் அது எத்தனை மகிழ்ச்சியாக மாறும். இந்த ஏஞ்சல் டிவியின் வழியாக உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் வறுமையானால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். தெரியலங்க, நானும் எங்கெங்கேயோ போயிட்டு என்னென்னத்தையே பார்த்துட்டேன், எது செஞ்சுட்டேன், ஒன்றும் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, கர்த்தர் இயேசு என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதை சொல்லிதான் பாருங்களேன். அவர் உங்களை நடத்தும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். அவர் உங்களோடு கூட வரும்பொழுது அது இன்பம், பேரின்பமாக இருக்கும். எனவே எனக்கன்பானவர்களே, இயேசுவே நீர் என் மேய்ப்பராய் என்னை நடத்தும் என்று சொல்லி ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? You may be young or old. You may be a Christian or non-Christian. Jesus Christ is common to every human being. இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலத்திற்கு அவர் சொந்தக்காரர். கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று எப்பொழுது பெயர் வந்தது? கிறிஸ்து ஒருவருக்குள் வரும் பொழுதுதான். இப்ப எனக்குள் கிறிஸ்து இருக்கிறதுனால நான் கிறிஸ்தவன்.
That's all. இயேசுநாதர் இந்த பூமிக்கு வந்தது மதத்தை நிறுவுவதற்கல்ல, மனதை மாற்றுவதற்கு. மதம் அது ஒரு வெறி என்ற அர்த்தம். இயேசு மனதை மாற்று. உங்கள் மனதிலே சாந்தி, ஆசீர்வாதத்தை தரும்படியாகத்தான் அருள்நாதர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கட்டுமே. அவரை அழைத்துத்தான் பாருங்களேன். எந்த நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தாலும், இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஊழியக்காரனாய் நின்று நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். You may be crying within yourself, who is there to rescue me? என்னை விடுவிக்க யார் உண்டு? அதுக்கு தானே அவர் வந்தாருங்க. அதில் தானே இந்த ஒரு எனக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை தியாகமாய் இருந்ததினால பாடணுமே, பாவம் இல்லை சாபம் இல்லை என்றென்றும் மீட்பு என்று பாடினமே. இயேசு அதுக்கு தான் வந்தார் இல்லையா? எங்களுடைய சாதையா அடிக்கடி சொல்வார், 10:1 அவர் அல்ல, அவர் தண்டிகிறற்றவர். இயேசு என்றால் ரட்சகன் என்று தானே பொருள். காப்பாற்றுகிறவர். நீங்கள் யாரோ எவரோ இயேசு என்று அழைக்கும் பொழுதே அவர் உங்களை காப்பாற்றுகிறார். அவர் ஓடோடி வருகிறார். You need not to pay a price. Just acknowledge yourself. Jesus, I am here. இயேசுவே, இயேசுவே நான் இங்கே இருக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க போதும். You need not to pay even a single pie, I say you. ஒரு நயா பைசா நீங்க செலவு பண்ண வேண்டாம். அவர் நாமத்தை சொல்லி என்ன நடத்துங்கப்பான்னு கேளுங்க பார்ப்போம். அவர் உங்களை அழகான பாதையிலே, அமெரிக்கையான நிலையிலே உங்களை அவர் ஆச்சரியமாய் நடத்துவார். உங்கள் இதயம் கலங்காதிருக்கட்டும். நம் ஒருவரையும் அவர் மறந்து விடுவதற்கு மனிதன் அல்ல. அப்படியே நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு இருப்பார். மறக்கவே மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, சேர்த்துக் கொள்ளுவேன். உலகம் மறந்துவிடும், இயேசு உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஒரு அருமையான பாடலை கம்மம் பள்ளத்தாக்கு பிஷப் ஐயா ஞானப்பிரகாசம் பல வருடங்களுக்கு முன்பதாக இயக்கி ரொம்ப உள்ளம் உருகிற நிலையில் அவர் பாடியிருப்பாங்க. நாம் முயற்சி செய்து அந்த பாடலை பாடப்போகிறோம். எங்களோட இணைந்து நீங்களும் பாடலாம். அழைத்தவர் உன்னை மறவா. இயேசு உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Come on, give him the glory. அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா. அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனில் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனில் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. பாடுங்க. மறவா.
மறவா உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. திரும்ப பாடுவோம். மறவா இயேசு மறவா உன்னை ஒரு இமை பொழுதும் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. Thank you my Father. Love you Jesus. தத்தம் தந்தவர் மறவா வழி காட்டி நடத்திட மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா வழி காட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் எழுந்து நின்னுகிறீங்களா? You are enjoying the presence of God, but we have come to the fag end of this worship. Please stand on our feet. Don't be dejected, don't be worried about anything. He is there to take care of you. நம்மை மறவாத ஒரு தெய்வம். உள்ளம் கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உலகம் மறந்துவிடும். மறவாத இயேசு உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். You may be thinking, I toiled like anything, I worked like a bull for Christ. Where is my honor? நான் உழைத்த உழைப்புக்கு, நான் பட்ட பாடுகளுக்கு, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்ததற்கு எங்கே அந்த கனம்?
இட்ஸ் கமிங், அது வருது. ஒருவேளை இந்த பூமியிலே இல்லை என்றாலும் பரலோகத்திற்கு நீங்கள் போகும் பொழுது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த விலையேறப்பட்ட கிரீடத்திலே அந்த முத்துக்கள் பதிக்கப்பட்டு உங்களுக்கு அந்த கனத்தை கொடுப்பார். மொர்தெக்காய் என்ற மனிதனை கனப்படுத்திய கர்த்தர் உங்களை கனப்படுத்த மாட்டாரா? உங்களை மறந்து விடுவாரா? யோனத்தான், அவருக்கு இருந்த ஒரு முடமான மகன் மேவிபோசேத், யோனத்தான நிமித்தம் என்னால் தயை பெறக்கூடிய யாராகிலும் உண்டா என்று தாவீது அரசனாய் நின்று கேட்கும் பொழுது, ராசாவே, யோனத்தானுக்கு முடமான ஒரு மகன் உண்டு, அப்படியா? அழைத்துக் கொண்டு வாருங்கள். மேவிபோசேத் வந்த உடனே சொல்றார், நான் ஒரு செத்த நாயை போல அல்லவா இருக்கிறேன். மேவிபோசேத், நீ நித்தம் என்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும். என்ன ஒரு கணம்! அன்பானவர்களே, உங்களை மறந்து விடுவதற்கு இயேசு அநீதி உள்ளவர் அல்ல. நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய தேவன் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி ஒரே ஒரு தடவை இந்த ஒரு பல்லவியை நம்ம பாடிடுவோமா? மறவா. Lift up your hands everybody. இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதும் மறவா, மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. He will never forget us. Hallelujah, hallelujah. அப்படியே உங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இதய பாரத்தை இயேசு இறக்கி போடுறார். என் பிள்ளைய கலங்காதே, எங்களுக்கு ஏன் இப்படி வந்துச்சுன்னு சொல்லி திகையாதே. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ரியாந்தே, ஏன் என்ற கேள்விக்கு பதில் அவர்தான். He will never let you down. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்திக் கொள்ளுங்கள். Thank you, Jesus. Thank you for your presence. Thank you for blessing thy children who have joined with us to worship you, Lord. Bless each and every one of the Kitan, the Kina, young and old, to be blessed. உமக்கே சகல துதி கனமகிமை எல்லா துதிக்கு பாத்திரம் நீர் தானே. உமக்கே மகிமை, உமக்கே கனம், உமக்கே புகழ் ராஜா. நீர் ஒருவர் தான் பாத்திரம். அருள்நாதர் இயேசுவுக்கே எல்லா கணத்தை செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். May the good Lord bless you. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். எத்தனையோ இடங்களில் இப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை. ஜனங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். இஷ்டப்பட்டு ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் தவிக்கிறார்கள். ஆனால் நமக்கோ கர்த்தர்
இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். திருச்சபைக்கு செல்ல முடியவில்லை என்று முடங்கி விடாதபடிக்கு, ஒடுங்கி விடாதபடிக்கு, அடங்கி விடாதபடிக்கு ஒரு வழியை தேவாதி தேவன் ஏற்படுத்தினார். கனத்துக்குரிய ஐயா சாது அந்த வாசலை திறந்து கொடுத்தார். எங்களுக்கும் இப்படி ஒரு வழிமுறையை கர்த்தர் உண்டு பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்திலேயே ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சமீபத்தில் ஒரு அருமையான சகோதரியை சந்தித்தேன். அவர்களுக்கு கடந்த பல வருடங்களாக திருச்சபைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இரகசிய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவ்வளவாய் நேசிக்கிறார்கள். ஆனால் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக திருச்சபைக்கு போக முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஆராதனைகள் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைகிறதாக சொன்ன பொழுது நான் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். தேவ மனிதனையும் கூட நினைத்து ஆண்டவரை போற்றினேன். ஆம், வாய்ப்புகள் இருக்கிறவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டுதான், இல்லாதவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் தானே. அப்படி தான் ஏஞ்சல் டிவி நமக்கு இப்படி வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் நன்றி கடன் பட்டவர்கள். நன்றி மறப்பது நன்றன்று என்று ஒரு வார்த்தை உண்டு. பி தேங்க்ஃபுல் அன்டு காட். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று கொலோசியர் 3:15 சொல்கிறது. சமீபத்தில் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட பொழுது அங்கே நடைபெறுகிற காரியங்களை கேட்டேன். கட்டடங்கள் அழகாக முடிவு பெறும் தருவாயில் இருக்கின்றது. அதிவிரைவில் முடித்து விடலாம், ஆனாலும் சில தேவைகள் இருக்கிறது என்றார்கள். கர்த்தர் வாசலை திறக்கிறார் என்றும் சொன்னார்கள். அது எப்படி திறப்பார்? நம் மூலமாகத்தான். காகங்களுக்கு எலியாவை போஷிக்க கட்டளை கொடுத்தார். காகங்கள் வந்து போஷித்தன. ஆற்றின் தண்ணீரை குடித்தார். அடுத்து நான் உன்னை போஷிப்பேன் என்றவர் எப்படி போஷித்தார்? சாரிபாத் ஊருக்கு போக சொன்னார். அங்கே ஒரு விதவியை கொண்டு போஷித்தார். இப்படி தான் கர்த்தர் செயல்கள். நேராக ஆண்டவர் வந்து எதிரே நின்று இந்தப்பா சாப்பிடு, இந்தப்பா போட்டுக்கோ என்பது அல்ல. ஒருவேளை எப்படி செய்தால் அதுவும் அவரால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் இப்படி தான் நம்மை கொண்டு கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறார். ஐயோ, நீ கடவுள் மாதிரி வந்தப்பா சொல்கிறாங்கல்ல. இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு தேவை, என்ன செய்யணும் திக்குமுக்காடிக்கிட்டு இருந்தப்போ கடவுள் உருவத்தில் நீங்கள் வந்து காப்பாற்றிட்டீங்க. உண்மை, ஆண்டவர் தான் ஒவ்வொருவரையும் ஏவி விடுகிறவர். ஒவ்வொருவரையும் இப்படி போ, இந்த வழியை செல், அவர்களை கனப்படுத்து என்று. அந்த வழியில்தான் ஏஞ்சல் டிவி ஊழியத்தை நாம் எல்லாம் நேசிக்கிறோம். கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன் என்பதை விசுவாசிக்கிறோம். அவர் மூலமாக கர்த்தர் நடப்பிக்கிற கிரியைகளை பார்க்கின்றோம். இப்பொழுதும் நன்றி கடன் பட்டவர்களாக கட்டட நிதி கொஞ்சம் தேவைப்படுகிறது. அந்த தேவையை சந்திக்க நாம் முன் வரப்போகிறோம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறதை செய்யுங்கள். I am not forcing you. I am not compelling you. Whatever God puts in your heart, you can do that. முழு மனசோடு கர்த்தர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். அதற்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, தம்முடைய பிள்ளைகள் கனத்துக்குரிய இயேசு ஊழியங்கள் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு தேவன் தந்த திட்டத்தில் பங்கு பெறுவதற்கு இப்பொழுது உமது பிள்ளைகள் முன் வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். இது கர்த்தரால் வந்தது என்பதற்கு அடையாளமாக விதைக்கிற ஒவ்வொரு துளிக்கும் பெருத்த வெள்ளம் போல் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது பாடல் ஒன்றை கேளுங்கள். திரையில் வருகிற அந்த விவரங்களை அறிந்து உங்கள் காணிக்கைகள் நன்கொடைகளை இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கென்று அனுப்புங்கள். அல்லது இதுக்குத்தான் கர்த்தர் என்னை அனுப்ப சொல்கிறார் என்று ஏவப்படுகிறார், அதுக்கு அனுப்புங்க. அது உங்கள் விருப்பம். நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் அப்பா.
நம் பாதைகளில் எல்லாம் நமக்கு வழிகாட்ட வருகிற தேவன். ஹல்லேலூயா. அன்பான தேவன் நம்மோடு இருப்பதினாலே நம் வாழ்க்கையில் அது போதும் என்று எல்லாரும் நான் இந்தப்பா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மீண்டுமாக மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதை காக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க என் கூட வருதாண்டுகிறே, அது போதும் என் வாழ்க்கையில. எல்லாரும் நான் இது சொல்லுவோமா? Yes, Jesus. தேவா நான் இதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஹல்லேலூயா. தாகம் தந்த நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மோடு வருகிறார். அதுக்காக எல்லாரும் நான் நாமே அப்பா ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கும் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கும் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஹல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையில பலவிதமான கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரி சிலுவையின் மரம் நம்மோடு வருவதற்காக எல்லாரும் நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்புகளை எல்லாம் மதுரமாக மாற்றக்கூடிய நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க என்ன விசேஷமானவனாக அழைத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆமென். கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேராக மாற்றும் என் நேசரினோடு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். அப்பா நீங்க என்னோடு இருக்கீங்க, என் வாழ்க்கையின் கசப்புகள் எல்லாம் மாற்ற தேனாக மாற்றுகிறவர். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சொல்லுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஹல்லேலூயா. வாங்க அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நேரம் போவதே தெரியாது. அப்படிதான் அன்றைக்கு மலை பிரசங்கங்களின் போது அவர் பேச 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 மக்கள் பசி கூட எடுக்கல அவங்களுக்கு. ஆமாம், அவர்கள் நேரத்தை பார்க்கவில்லை. சீஷர்கள் சொல்கிறாங்க, ஐயா நேரம் ஆயிடுச்சியா, இவங்களை கொஞ்சம் அனுப்புனா போய் எங்கன்னா கடத்தெருவில் எதனா வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க,
நம்மளே போஷிக்கலான்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகள். சிலர் சொல்லுவாங்கல்லப்பா, உங்கள் பேச்சை கேட்ட சாப்பாடு கூட தேவையில்லை, அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு, வயிறு நிறைஞ்சிருச்சு, கொஞ்சம் சாப்பிட்டு போங்க, ஐயோ ஃபுல்லாக இருக்குது, மனநிறைவோடு நான் போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய பேச்சை கேட்டால் அப்படி தான் இருக்கும். பாஸ்டர் சாரா ராஜன் ஜானுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை, மணிக்கணக்காக பரிசுத்த வேதாகமத்தில் இருந்த வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்து இரவு பகல் என்று பாராமல் அதே இடத்தில் அமர்ந்து எழுதி 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 அவர்கள் பெட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே டைரிங்க தான் இருக்கும். இந்த யுகத்திலும் கூட அவர்கள் எழுதுகிறதை தான் விரும்புகிறார்கள், எழுதி கொண்டே இருப்பார்கள், சுத்தி பைபிள். கர்த்தர் அப்படி ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவருடைய தகப்பனார் மெத்த படித்தவர் அல்ல, ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து வந்த ஊழியக்காரர். ஆனால் வேதத்தை அழகாக பகுத்து போதிப்பார். அந்த அபிஷேகத்தின் தொடர்ச்சி தான் அவருடைய மகளாகிய பாஸ்டர் சாரா ராஜன் ஜானுக்கு கிடைத்திருக்குது என்பனையானால் மிகையாகாது. தேவன் அருளிய வார்த்தைகளை இப்பொழுது அவர்கள் உங்கள் முன் கொண்டு வருகிறார்கள். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை மையப்படுத்தி நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா 44 அதிகாரம் 24 வசனம். ஏசாயா 44:24. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அதில் குறிப்பாக நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இன்றைக்கு தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதை நாம் முழுமையாக நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளிலும் தேவனுக்கு பயப்படுவதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். நாம் எல்லாம் திருச்சபைகளிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஏன் தேவனுக்கு பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே அப்படியே நம்ம நடுங்கிக்கிட்டு நம்ம பயத்தை, ஐயோ பயமாக இருக்குதுங்க அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அப்படி சொல்கிற மாதிரி அல்ல. ஆண்டவர் எப்படி அவருக்கு பயப்பட வேண்டும் என்பதை உங்களிடத்தில் என்னிடத்தில் அவர் எப்படி எதிர்பார்க்கிறார், அதனால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம், ஜெபிக்கப் போகிறோம். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 26 வசனம் 27 வசனம். நீதிமொழிகள் 14, 26, 27. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். உபாகமம் 4 அதிகாரம் 10 வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை
ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அப்போ வாசித்த தேவ வசனத்தின்படியாக பிள்ளைகள் முதற்கொண்டு தேவ பயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால்தான் நாம் திருச்சபைக்கு வரும்போது குடும்பமாக வந்து கலந்து கொள்கிறோம். பிள்ளைகளுக்கெல்லாம் ஆராதனை நடக்கிறது. பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட விதமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை ஊழியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். எதற்காக? பிள்ளை வளரும்போதே தேவ பயத்தில் வளர வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை, இந்த பூமியை சிருஷ்டித்ததின் நோக்கமே தேவனுக்கு பயப்பட வேண்டும். உபாகமம் 6:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. பிரசங்கி 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. வேற வழியே இல்லைங்க. ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்தார், உருவாக்கினார், இந்த பூமியில் நம்மளை கொண்டு வந்தார். நம்ம மனம் போல வாழ்வதற்காக அல்ல. ஆண்டவர் எதையெல்லாம் செய்யணும்னு சொன்னாரோ அதை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்யக்கூடாது. அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நாம் எதுக்கு பயப்படக்கூடாது? நீதிமொழிகள் 29:25. மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். தேவனுக்கு மட்டும் பயப்பட வேண்டும். இந்த பூமியில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயந்துன்னு இருக்கக்கூடாது. லூக்கா 21 25 28. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இப்போ பூமி எங்கும் நடைபெறுகிற பலவிதமான மாற்றங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது, வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓடுகிறது, தானாக கட்டடங்கள் எல்லாம் தரைமட்டமாகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமான பல காரியங்களை துணிந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். அடுத்ததாக தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. அதை தான் நாம் உபாகமம் 13:4 வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. 1 பேதுரு 2:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள்,
ராஜாவை கனம் பண்ணுங்கள். தொடர்ந்து சங்கீதம் 22, 23, அப்போஸ்தலர் 9:31, அப்போஸ்தலர் 10:2 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக அப்போஸ்தலர் 10:2 கொர்நேலியு என்ற தேவ மனிதன் அவர் எப்படி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது. அப்போஸ்தலர் 10:2 அவர் தேவ பக்தி உள்ளவரும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவருமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மனுஷன் கிடையாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிறகு ஒரு மனுஷன் எப்படி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். ஆகவே தேவனுக்கு பயப்படுவது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை அதிகரித்து கொண்டே இருக்கும். தேவ பயத்தை குறித்த ஒரு விளக்கம். என்னங்க தேவனுக்கு பயப்படுறதுன்னா என்ன? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக தீமையை வெறுப்பது தேவனுக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இரண்டாவது ஞானம். சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். இப்போ ஞானம் எப்படிங்க வரும்? உலகத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், பல காரியங்களை கற்றுக்கொள்ள நம்ம முயற்சி பண்ணுறோம். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தேவ ஞானம் தேவனிடத்திலிருந்து தான் வரும். அதனால தான் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஆராதனையில் வந்து குடும்பமாக தேவனை நோக்கி பார்க்குறோம். என்ன காரணம்? ஆலயத்துக்கு போக முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்கிறவங்க, இன்னும் சிலருக்கு வீடுகளில் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஐயோ, என்னால் ஆராதனைக்கு போக முடியலையே, எனக்கு ஆண்டவர் தானே ஞானம் தரணும், நான் என்ன செய்வேன்? அதுக்காகவே ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படியாக இப்போ டிவியின் மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் ஒரு வழியை தர. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்கிறாரு? நம்ம கர்த்தரை அல்லாமல், தேவனை அல்லாமல் இந்த உலகத்தில் நமக்கு ஞானம் வர்றதுக்கு வழியே கிடையாது. அவரை எவ்வளோ தூரம் நம்ம தேடுறோமோ, அவரை எவ்வளோ தூரம் வாஞ்சிக்கிறோமோ, அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த தெய்வீக ஞானத்தை அவரே நமக்கு தருகிறார். மூன்றாவதாக பொக்கிஷம். ஏன் நாம் தேவனுக்கு பயப்படுறோம்? அதுதான் பொக்கிஷம். நீதிமொழிகள் 15:16 சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். எனக்கு கொஞ்சம் இருந்தால் போதுங்க, எனக்கு அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அது வேணுன்றதெல்லாம் கிடையாது. எனக்கு இருக்கிறதுல நான் கர்த்தருக்கு பயந்து இருந்தால் அது எனக்கு ஆசீர்வாதம். ஏசாயா 33:6 பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். நாம் ஏன் கர்த்தருக்கு பயப்படுறோம்? கர்த்தருக்கு பயந்தாதான் அது நமக்கு பொக்கிஷமாக இருக்கும். நான்காவதாக ஏன் நம்ம கர்த்தருக்கு பயப்படணும்? வாழ்வின் ஊற்று. நீதிமொழிகள் 14:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நம்ம எந்த அளவுக்கு
கர்த்தருக்கு பயப்படுறோமோ, நமக்கு விரோதமாக பல மரண கண்ணிகள் நம்மளை சுற்றிக்கிட்டு தான் வருது. நம்மளை உலகத்தை விட்டே எடுக்கிறதுக்கு அந்த கண்ணிகளெல்லாம் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம கர்த்தருக்கு பயப்படும்போது இந்த மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். அடுத்தது சங்கீதம் 19:9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. ஐந்தாவதாக நமக்கு சுத்தத்தை கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தம் கொடுக்கிறது. அதே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அது நிலைத்திருக்கிறது. ஏதோ நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவருடைய பிள்ளையா நான் வாழ்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம மூச்சு இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் அந்த சுத்தத்திலேயே இருப்போம், அதில் நிலைத்து இருப்போம். அசுத்தமானதெல்லாம் பார்க்க மாட்டோம், அசுத்தமானதெல்லாம் நம்ம பெற மாட்டோம், அசுத்தமான பாதையில் போவே மாட்டோம். ஏன்னா எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே இருக்குது. ஏதோ நான் இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் மட்டும் இல்லை, நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும் அந்த அசுத்தம் ஒன்றும் என்னை தொடவே முடியாது. ஏன்னா எனக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏழாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு உரியது. எல்லாம் சொல்லுங்க. நாம் ஏன் ஆண்டவருக்கு பயப்படுறோம்னா அது ஆண்டவருக்கு உரியது, தேவனுக்கு உரியது. எபிரேயர் 12:28. எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15:4. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். ஆண்டவருக்கு பயப்படாம, தேவனுக்கு பயப்படாம, அவருக்கு மகிமை செலுத்தாம தேவ பிள்ளைகள் ஒருவரும் வாழ மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் தான் என்னை இந்த உலகத்தில் வச்சிருக்காரு. என்னைக்கோ நான் மரிச்சு போயிருப்பேன், உலகத்திலே இல்லாமல் என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கும். என்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின தேவன்தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் என்னை வச்சு அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை நினச்சா இது நம்மளை நினைக்க வைக்குது. அதனால தான் தேவனை நாம் தொடர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிறோம். இரண்டாவதாக அவருடைய மகத்துவமான கிரியை. வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. இது யாரால இந்த மாதிரிலாம் செய்ய முடியும்? நமக்காக எல்லாத்தையும் செய்கிறாருங்க அவர். நம்ம இருக்கிற ஊரில், கிராமத்தில், பட்டணத்தில், எந்த தேசத்தில் இருந்தாலும், என் பிள்ளை இங்கே இருக்கிறா, என் மகன் இங்கே இருக்கிறாங்க, என் மகன் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. என்னென்ன மாதிரி வசதிகள், என்னென்ன மாதிரி ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்காக செய்கிறவர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருக்கு நம்ம பயப்படாமல் நம்ம மனம் போல நம்மளை வாழ விடுமா? ஐயோ, இந்த ஆண்டவர் தான். இந்த ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் இப்படி உயர்ந்திருக்கவே மாட்டேன். உபாகமம் 10:12 17. உபாகமம் 10:12 17. இப்பொழுதும், இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவருடைய நியாயங்களையும் உண்மையையும் கைக்கொண்டு
அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. எல்லாத்தையும் நமக்காக எவ்வளோ அற்புதமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்யும்போது நம்ம அறியாமலேயே ஆண்டவரே நான் உமக்கு பயந்து வாழ்வேன் என்ற ஒரு உந்துதல் நமக்குள்ள தானா வருகிறது. ஹல்லேலூயா. தேவனின் நன்மை நம்மை அவருக்கு பயப்படவே அவர் செய்கிறாருங்க. நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கார். சில நேரத்தில் நான் கூட எனக்கு என்ன வேணுன்றதை நினைக்கல, ஆனால் அவர் பார்த்து பார்த்து செய்கிறார். இந்த மாதிரி தேவனுக்கு நான் ஆராதனை செய்யாமல் அவருக்கு நான் பயந்து வாழாமல் நான் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் நடுவில் நான் தேவ வார்த்தைகளை அறிவித்து கொண்டிருக்கேன். 1991 வருடம் எனக்கு முகவாதம் வந்தபோது மருத்துவர்கள் சொன்னாங்க, பேச முடியாமல் தான் ஆயிட்டேன், சாப்பிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு வேண்டுதல் வச்சேன். அப்பா, மருத்துவர்கள் என்னை கைவிட்டாங்க, அம்மா முடியாது. ஏன்னா அந்த நேரம் தான் எனக்கு டயபெட்டிக்னு வேற கண்டுபிடிச்சாங்க. அப்போ மருத்துவர்களே சொன்னாங்க, ஏம்மா உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கிறதுனால இதை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை உங்களுக்கு இப்போ கொடுக்க முடியாது, அப்படி கொடுத்தா நீங்கள் கோமாவில் போயிடுவீங்க, அதனால் இருக்கிற மாதிரியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே தான் நான் வந்தேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே என்னை நீங்கள் பேச வச்சிங்கன்னா நான் என் மூச்சு போகிற வரைக்கும் பேசுவேன் ஆண்டவரே, அவ்வளவுதான். அந்த மாதம் அந்த 3 நாட்கள் உபவாச ஜெபத்திலேயே என்னை பேச வச்சார். இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறேன். ஏன்னா இது ஆண்டவர் செஞ்ச நன்மைங்க. மருத்துவர்கள் கைவிட்டாங்க. இன்னைக்கு நான் பேசாமல் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் பேசவும் முடியல, சாப்பிடவும் முடியலன்னா சீக்கிரமாக உலகத்தை விட்டே போயிட்டுருப்பேன். ஆனால் இன்றைக்கு தேவன் என்னை ஜீவனோடு இந்த உலகத்தில் வச்சுருக்காரு. அவர் தான் என்னை பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி தான் உங்களுக்கெல்லாம் நன்மை செஞ்சுருப்பார். இந்த மாதிரி தான் அற்புதங்களெல்லாம் செஞ்சுருப்பார். இந்த மாதிரி தான் அதிசயங்களெல்லாம் செஞ்சுருப்பார். அவரை நாம் தொழுது கொள்ளாமல், அவருக்கு பயப்படாமல் நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? நிறைய பேர் நினைப்பாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே இயேசுவே கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறீங்க. எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்த தேவனே எங்கள் தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர். தேவனின் மன்னிப்பு நம்ம நிறைய தவறுகள்லாம் செய்கிறோம், பாவங்கள்லாம் செய்கிறோம், அக்கிரமங்களை செய்கிறோம். ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம மன்னிப்பு கேட்கும்போது மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறதே கிடையாது, மன்னிப்பை கொடுக்குறாரு. சங்கீதம் 134. சங்கீதம் 134. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. நம்ம ஏன் ஆண்டவர்கிட்ட வரோம்? தேவ சமூகத்துக்கு ஏன் வரோம்?
அவர் தான் எனக்கு என்ன பண்ணுறாரு, நான் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிட்டு எனக்கு உதவி செய்கிறாரு. அதிசயமான காரியங்கள், இந்த மாதிரி ஒரு காரியம் யாருமே செஞ்சிருக்க முடியாது. அதை நான் நினச்சேன்னா அவருக்கு பயப்படாமல் என்னால் இருக்கவே முடியாது. யோசுவா 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிய கடவீர்கள் என்றார். அவருடைய கரம் எவ்வளவு பலத்தது பாருங்க. எதிராளிகள் பின்னால் வராங்க, நீங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்கிறீங்க. அவங்க எதுக்கு வராங்க? உங்கள் பின்னால் உங்களெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் உங்களை விட்டாரா? அந்த சமுத்திரத்தையே ரெண்டாக பிளந்தார். வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி அவ்வளவு பேரும் நீங்கள் நடந்து போனீங்க. யோர்தான் நதி அங்கே வந்து நின்னீங்க, உங்களுக்காக அதை பிளந்தார். இந்த மாதிரி அதிசயமான காரியங்களை ஆண்டவர் எதுக்கு நமக்கு செய்கிறாருன்னா, அவருடைய கரம் பலத்தது என்று நாம் அறியும்படியா. நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், நாம் இருக்கிற இடங்களில், இன்னைக்கு நம்ம தேசம், நம்ம பட்டணம், ஆண்டவர் பாதுகாப்பாக நம்ம எதுக்காக வச்சிருக்கார்? அவருடைய கிருபை, அவருடைய கரம் அது பலத்ததென்று நாம் அறியும்படிக்கு கர்த்தர் தான் நம்மை இந்த உலகத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். அதை நினைக்கும் போது நாம் ஆண்டவருக்கு பயப்படாமல் யாருக்கு பயப்படுது? கடைசியாக வரப்போகிற நியாய தீர்ப்பு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவருடைய நியாய தீர்ப்பில் நின்று தான் ஆக வேண்டும். அந்த நியாய தீர்ப்புக்காக நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறோம்? ஆண்டவருக்கு பயப்படுறோம். நம்ம மனம் போல வாழ முடியாது, நம்ம இஷ்டம் போல வாழ முடியாது. தேவ பிள்ளைகளாக வாழ்கிற நீங்களும் நானும், ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேசுகிறார், நம்மை நடத்துகிறார். எது தவறு, எது சரி, எந்த பாதையில நடக்க வேண்டும் என்பதை எல்லா இடங்களிலும் ஆலயங்களை ஏற்படுத்தி, ஊழியர்களை ஏற்படுத்தி, இப்ப டிவி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, பல விதங்களில், யூடியூப் மூலமா யாரும் தப்ப முடியாது. அதுக்கு தான் பயப்படுறோம். ஆண்டவரே, நாங்கள் தெரியாமல், சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் தேவனுக்கு பயந்து நம்ம வாழாம நம்ம மனம் போல வாழ்ந்தா நித்திய நரகத்துக்கு தான் போகணும். நம்ம பேர் என்ன வேணாலும் இருக்கலாம், நம்ம குடும்பம் என்ன வேணாலும் இருக்கலாம், அது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. தேவனுக்கு பயப்படுகிற பயம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். நம்ம இன்னைக்கு ஏன் ஆண்டவருக்கு பயந்து ஆராதனை செய்கிறோம்? நியாய தீர்ப்பு வருது. அவர்தான் எனக்காக வானத்தை உண்டாக்குனார், பூமியை உண்டாக்குனார், சமுத்திரத்தை உண்டாக்குனார், நீரூற்றுகளை உண்டாக்குனார். அவரை விட்டுட்டு நான் வேற எதையாவது நான் இந்த உலகத்தில் முக்கியப்படுத்தி வாழ்ந்தா அந்த நியாய தீர்ப்பில் நான் நிற்கணும். நீ யாரை வணங்கின, யாரை தொழுது கொண்ட, யாருக்கு நீ முக்கியம் கொடுத்த? என்னை விட்டுட்டு நீ எதெல்லாம் முக்கியப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தியோ, நீ என் இடத்துக்கு வரவே முடியாது, போ. அதுக்கு தான் பயப்படுறோம். ஆண்டவரே, உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு, நித்தியமாக உங்களோட வாழ்கிறதுக்கு தான் உங்கள் ஒரே பேரான குமாரனை எங்கள் மேலே அன்பு வச்சு இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு, அவர் ஒரு மனுஷனாக வாழ்ந்து, இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது
உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் வாஞ்சை என்ன, நீங்கள் இதை எதிர்பார்க்குறீங்கன்றத அவருடைய மனுஷனாக இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவர் கற்றுக் கொடுத்தாரு. அதை தான் நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவர் போகிறாரு, அவர் போகும்போது தானா சும்மா போல, ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினாரு. நான் போகிறேன், நான் போயிட்டு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்குள்ளே நான் அனுப்புகிறேன். அவர் நித்தியமாக நீங்கள் இந்த உலகத்தை விட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு வர வரைக்கும் உங்களுக்குள்ளே அவர் தங்கி இருப்பார். உலகம் அவரை அறியாது, நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பாரு. இன்னைக்கு அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பிதாவாகிய தேவனை என்ன விரும்புகிறாரு, இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறாரு, யாரும் தப்ப முடியாது. அவர் ஆவி நம்மளை நடத்துது. அப்படிதான் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தேவனுக்கு பயந்து நடக்கும்படியான ஒரு உந்துதலை தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் முக்கியமான தேவையாக இருக்கிறது. அதில் முதலாவதாக ஆராதனை முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, தேவனை ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதம் 5:7, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். இரண்டாவதாக ஊழியம் செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க நான் மட்டும் பரலோகம் போனால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதுக்கு தான் நம்மெல்லாம் ஊழியம் செய்கிறோம். சங்கீதம் 2:11, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். மூன்றாவதாக பாவத்திலிருந்து விலகி வாழ்வது. யாத்திராகமம் 20:20. யாத்திராகமம் 20:20. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். உங்களை சோதிக்கிறார். பாவம் செய்கிறீங்களா இல்லையா? நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. அதனால் பாவம் வருது, நம்மளை சுற்றி சுற்றி வருது. ஏங்க நானாக போனேன் பாவம் செய்ய, அது வந்துச்சு நான் செஞ்சேன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு முன்பாக வச்சிருக்கார். பாவம் வருது தான், ஐயோ நான் செய்யக்கூடாது, ஆண்டவர் என் கூட இருக்கார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நீங்களும் நானும் தனித்தவர்களாக அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆவியானவர் எல்லாத்தையும் இன்டிமேட் பண்ணுவார். இயேசுவுக்கு சொல்லுவார், இயேசு எல்லாத்தையும் பிதாவுக்கு சொல்லுவார், பிதா இயேசுக்கிட்ட சொல்லுவார், இயேசு ஆவியானவர். அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷனில் தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஒரு தொடர்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் அந்த மாதிரி ஏன் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்காருன்னா, அவருக்கு நாம் பரிசுத்தமானவர்களாக வாழ வேண்டும். நான்காவதாக நல்ல ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். 2 சாமுவேல் 23:3. இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் தாங்க, அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே, அவர் தான் ஃபுல் கண்ட்ரோல், முழு ஆளுகை. யாராக இருந்தாலும் சரி, எனக்கு பவர் இருக்குது, எனக்கு செல்வாக்கு இருக்குது, நான் எதை வேணாலும் என் மனம் போல் நடப்பேன்னு இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் நடக்கவும் முடியாது, நடக்கவும் ஆண்டவர் விட மாட்டார். அப்படி நடக்கிறவங்கள ஆண்டவர் பார்த்துக்குவார். அவர் தான் ஃபுல் கண்ட்ரோல். நல்ல நீதி உள்ள நிர்வாகம் பண்ணுகிறவர், தேவனுக்கு பயப்படுகிற பயம். 2 நாளாகமம்
19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சிணியும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றார். அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்து விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேராஸ்தராகும்படிக்கு உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேராஸ்தராக மாட்டீர்கள். நியாயம், சரியான நியாயம் விசாரிங்க. எச்சரிப்பு கொடுக்குறார் பாருங்க. மனம் போல நியாயம் விசாரிக்காதீங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பூரணத்தை கொண்டு வருகிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். இஷ்டம் போல வாழ முடியாது. நம்மளை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். ஏங்க நம்ம தேவனுக்கு பயப்படணும்? அதனால் நமக்கு என்ன பிரதிபலன் வருது? முதலாவதாக சந்தோஷம் கிடைக்கிறது. சொல்லுங்க, மகிழ்ச்சி கிடைக்குது. சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஒரு வீட்டில் பிள்ளைங்க பிரியமானதெல்லாம் செஞ்சால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, என் பிள்ளை பாருங்க, நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே செய்து, பயந்து செய்து. அப்போ சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நம்ம பயந்து, அப்பா நீங்கள் தான்ப்பா, உங்கள் கிருபை தான், உங்கள் கிருபை தான். ஆண்டவருக்கு நம்ம மேலே ரொம்ப சந்தோஷம். அவர் சந்தோஷமாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை சந்தோஷப்படுத்துவார். 2வது, தேவ பிள்ளைகளின் மேலே தேவ பரிதாபம் அதிகரிக்கிறது. நம்ம மேலே யார் பரிதாபப்படுறாங்களோ இல்லையோ, நம்ம ஆண்டவர் நம்ம மேலே பரிதாபப்படுவார். சங்கீதம் 103:13. சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். 3வதாக, தேவனுடன் ஏற்றுக்கொள்ளுவதை கொண்டு வருகிறார். நம்மளை ஏற்றுக்கிறாரு. நம்ம எல்லாம் அவர்கிட்ட வந்தா, வாமா வாமா, வா மகளே, வா மகளே. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. 4வதாக, தேவனின் இரக்கம் கிடைக்கிறது. சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும்
அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. லூக்கா 1:50 இதை வாசிக்கிறோம். 5வதாக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். சங்கீதம் 112:1. அல்லேலூயா! கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 6வதாக நம்பிக்கையை கொண்டு வரும். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா! இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அடைக்கலாம், எதிர்கால சந்ததிகளுக்கெல்லாம் அடைக்கலாம். அல்லேலூயா! 7வதாக தீமையிலிருந்து நம்மை விலக்கும். நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். 8வதாக கிறிஸ்துவ ஐக்கியத்தை கொண்டு வரும். நாம் தேவ பிள்ளைகளாக தேவனுக்கு பயந்து வாழும்போது நாம் எல்லாரும் அவருடைய ஐக்கியத்திலே இணைந்து கொள்ளுகிறோம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! நாம் எப்படி ஆண்டவருக்கு பயப்படுறோம், எப்படி நம்ம பாருங்கள், வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். மற்றவங்க பேசுகிறதெல்லாம் எழுதுகிறாருன்றதை போல கர்த்தருக்கு பயந்தவர்கள் நம்ம என்ன பேசுகிறோன்றதை கூட கர்த்தர் கவனித்து கேட்குறாராம். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக பேசணும், மனம் போல பேசக்கூடாது. ஏன்னா அவருக்கு பயந்தவர்கள் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவங்களுக்காக எனக்கு ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார். நான் பிறந்ததிலிருந்து, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து, நான் தேவ பிள்ளையாக நான் இந்த உலகத்தில் வாழ என்னை அர்ப்பணித்ததிலிருந்து நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஞாபக புஸ்தகம். பரலோகத்தில் போன உடனே அந்த புஸ்தகத்தை திறப்பாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் மனம் போல் பேசுகிறதில்ல, மனம் போல் நடக்கிறதில்ல. நமக்கு தெரியும் என் புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதுவார். 9வதாக மனித பயத்தை மேற்கொள்ள செய்யும். ஏசாயா 8:12, 13. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளை கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருப்பாராக. எங்க அதை செய்யணும் இதை செய்யணும், இப்படி செய்யலனா உனக்கு அது வரும் இது வரும் இப்படி வரும் அப்படி வரும்னு தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் சொல்கிறவங்களதெல்லாம் கேட்டு நீங்கள் பயந்து செய்யாதீங்க. கர்த்தருக்கு பயந்து செய்யுங்க, அது உங்களுக்கு மனித பயத்தை மேற்கொள்ள செய்யும். 10வதாக நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவனுக்கு பயப்படுகிறதுனால் பதிலை கொண்டு வரும். சங்கீதம் 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். 11வதாக நீடித்த வாழ்வை தருகிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறியீக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படும்போது 11 விதமான பிரதிபலன்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நாம் இருக்கிற இடங்களில் கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த தேவ பயம் வர நம்ம கற்றுக்கணும். அதுக்கு தான் சபைக்கு வரோம். நம்ம ஏன் வீட்டில் இல்லாமல் தேவாலயங்களுக்கு போகிறோம்,
இல்லை இப்போ டிவி மூலமாக இப்படி ஒரு ஆராதனை நடக்குதுன்னா இன்னும் சிலர் வந்து அந்த ஆராதனையிலையும் கலந்துக்குவாங்க, தங்க வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. தேவ பயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்னும் நான் உமக்கு எப்படி பயப்படணும் கற்றுக் கொடுங்கப்பா. இன்னும் தெரியாமல் சாத்தான் என்னுடைய அறியாமையை பயன்படுத்தி உமக்கு பயப்படுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்களை மறைமுகமாக எப்படி அவன் தடுத்து கொண்டிருக்கிறான், எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியம், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் இருதயம் உங்களுக்கு நேராக தான் இருக்கணும் ஆண்டவரே, பல திசைகளில் திரும்பக்கூடாது. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீதிமொழிகள் 15:16. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். இருக்கிறது போதுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்னன்னா, பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், வீடு சம்பாதிக்கணும், என்னன்னா சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க சேர்த்து வைங்க சேர்த்து வைங்கன்னு வேதம் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, ஆராதனையில் கலந்துக்கிறது இல்லை. ஒரு டிவி மூலமாக ஆராதனை நடந்தால் கூட ஏங்க வேலை தாங்க முக்கியம், பொருள் தாங்க முக்கியம், பணம் தானே முக்கியம். எவ்வளோ வருஷம் ஆச்சு ஆண்டவரை தேடி? எத்தனை மாதம் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? எவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்கிறோம். இப்படி நம்ம வாழக்கூடாது. கொஞ்சம் இருந்தால் போதுங்க. உண்ண உணவு, உடுக்க உட, தங்கும் இடம், எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வைக்கணும். இல்லைன்னா என்னங்க நினைப்பாங்க? குடும்பம் என்ன நினைக்கும்? ஊர் என்ன நினைக்கும்? என்ன ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு என்னை பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. இதுக்காக கடன் வாங்கிறது, அதை கட்ட முடியாமல் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இருக்கிறது போதும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அவரை நான் தேடணும், அவருக்கு என் நேரத்தை கொடுக்கணும், நான் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானம் பண்ணணும். இதை தான் ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஹல்லேலூயா. நம்ம ஏன் தேவனுக்கு பயப்படுறோம்? அதுதாங்க ஜீவன். அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னை திருப்தி அடைந்து நிலைத்திருக்க வைக்கும். எனக்கு திருப்தியான ஒரு நம்பிக்கை, திருப்தியான ஒரு வாழ்க்கையை அவருக்கு பயப்படும் போது அவர் எனக்கு தராரு. என் பக்கத்தில் தீமை அணுகவே அணுகாது. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா என் அறியாமையை மன்னிங்கப்பா, என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னியும். உமக்கு பயப்படுகிற பயம்தான் இந்த உலகத்தில் நான் யாராக, எந்த நபராக வாழ வேண்டுமோ அந்த நபராக என்னை அந்த வழியில் நடத்தும். ஆவியானவரே, அந்த தெய்வீக ஞானத்தை எனக்கு தாங்க, அந்த தெய்வீக கிருபை எனக்கு தாங்க, கற்றுக் கொடுங்கப்பா. எங்கெல்லாம் நான் அறியாமையினால நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை என் ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில் மறைமுகமாக நான் இழந்து கொண்டிருக்கிறேனோ, என் குடும்பத்திலே நான் இழந்து கொண்டிருக்கிறேனோ, நான் இருக்கிற ஊரில் இழந்து கொண்டிருக்கிறேனோ, நான் கலந்து கொள்ளுகிற சபையிலே நான் இழந்து கொண்டிருக்கிறேனோ, எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. போதியும் ஆண்டவரே, என்னை சரிப்படுத்தும், என்னை ஸ்திரப்படுத்தும். இந்த உலகத்தில் வாழ்ந்தால் தேவனுக்காக நான் வாழ்வேன். என்னை கொண்டு தேவனாகிய கர்த்தர் எதை செய்ய என்னை தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கினாரோ
அதை நான் நிறைவேற்றுவேன். அந்த வெளிப்பாடோடு, அந்த தரிசனத்தோடு, அந்த வல்லமையோட, அந்த அபிஷேகத்தோடு நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தாங்க. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. நீங்கள் மாத்திரம் ஆளுகை செய்யுங்க. நீங்கள் மாத்திரம் எங்களை நடத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை பெரியது, இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்கும் எவ்வளோ இன்பமாக இருந்தது இல்லையா? உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறார், அதை நான் நம்புகிறேன். இதே தெய்வீக பிரசன்னத்தோடு நாம் ஜெபிக்கப் போகிறோம். நாட்டு நடப்புகளை பார்த்தா, கேட்குற செய்திகளை பார்த்தா, ஐயோ யார் எங்களை விடுவிக்கக்கூடும் என்று முடியும் இந்த வேதனை. மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டியது நமது கடமை. அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஆற்றி தேற்ற வேண்டியது நமது கடமை. வேதம் அப்படிதான் சொல்கிறது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே. ஆகவே இருக்கிற இடத்தில் முடிந்தால் முழங்கால் போடுங்கள் அல்லது நில்லுங்கள். அது கூட முடியாமல் இருப்பீர்களே ஆனால் பரவாயில்லை. மனம் மட்டும் ஒரு மனமாகட்டும். ஒன்றிணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, இந்த சூழ்நிலையிலே சிலரால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை. சரீரம் அப்படி வேதனையோடு இருக்கிறது. முழங்கால் போட முடியவில்லை, முட்டி வலிக்கிறது, நரம்புகள் இழுக்கிறது, கட்டி சரீரம் முழுவதும் வேதனை கொடுக்கிறது. ஐயோ, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. இருதயம் ஒரு பக்கம் பாரமடைந்து ஏதோ ஒன்று குத்துவது போல் இருக்கிறது. நுரையீரலிலே ஏதோ ஆரம்பித்திருக்கிறது போல் தோணுகிறது. கல்லீரலில் பிரச்சனை, ஸ்டேஜ் 4 புற்றுநோய், வேறு வழி இல்லை. தாடையில் புற்றுநோய், நாக்கில் புற்றுநோய், எங்களால் தாங்க முடியவில்லை. வேதனைப்படுகிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இயேசுவின் அன்பு ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கட்டும். என்ன வியாதியோ உமது பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும். அப்பா, நீர் அன்புள்ளவராயிற்று, இரக்கமுள்ளவராயிற்று. மனதுருகி உமது பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க. அதே போல அநேகர் வாழ்க்கையில் குடும்ப பிரிவினையினால் மனசோர்வடைந்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. குடும்பங்களை சேர்த்து வைங்கப்பா. பில்லி சூனிய மாந்திரிகம் செய்து சொத்துக்களை அபகரிப்பதற்கு செத்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லி மாந்திரிகத்தில் ஒவ்வொரு உயிரையும் பறிக்க நினைக்கும் எதிராளிகளின் கூட்டங்கள் மலிந்திருக்கிற காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு இயேசுவின் இரத்தம். நீர் அவர்களை பாதுகாத்திரலாம். வெகு தூரத்தில் பணியாற்ற வேறு வழியில்லாமல் வேலைக்கு போயிருக்கிற பிள்ளைகளை காத்திரலாம். திருமண வயதை எட்டிவிட்டும் இன்னும் திருமணத்திற்குரிய அறிகுறியே இல்லாதபடி இருக்கும் பிள்ளை செல்வங்களை கண்ணோக்கி பாரும். எங்களுக்குன்னு ஒரு சொந்த பூமி இல்லையே, எங்களுக்குன்னு தங்கி தாபரிக்க ஒரு வீடு இல்லையே என்று ஏங்கும் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. இடம் இருக்கு, ஆனால் கட்ட வழி இல்லை. கடன் வாங்கி கட்டலான்னு பார்த்தா அதுக்கும் ஏதும் வாய்க்கலை என்றெல்லாம் ஏங்கும் பிள்ளைகளுக்கு அவர்கள் தங்கி தாபரிக்க ஒரு இடத்தை தாரும். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வழியை திறந்தருளும். ஆண்டவரே, உலகமெங்கும் இப்பொழுது தாண்டவம் ஆடுகிற கொள்ளை நோய், எபோலா, அதுபோல பெயர் தெரியாத நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடுங்கட்டும், அடங்கட்டும், ஒடுங்கட்டும், இல்லாமல் போகட்டும். போர் யுத்தங்கள் நிற்கட்டும்.
எங்கும் சமாதான கொடி பறக்கட்டும். அது இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். தகப்பனே, உலகமெங்கும் இருக்கிற தெய்வ மனிதர்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். ஊழியத்தில் மும்முனையில் நிற்கின்ற முன்னோடிகள் ஒவ்வொருவரையும் என் இயேசு காப்பாற்றும். ஐயா சாது அவரோடு இணைந்தவர்கள் இரவு பகலென்று பாராமல் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தும் அந்த அருமையான தாசனை கர்த்தர் வேலியடையும் காத்துக்கொள்ளும். கத்தோலிக்க ஊழியர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்களை கர்த்தர் வேலி அடைப்பீராக. உன்னதமானவருடைய மறைவில் அவர்கள் இருக்கட்டும். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் விசாரியும், ஆசீர்வதியும். அப்பா, ஆசீர்வதியும். அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் ஆட்சி செய்கிறவர்கள் நன்றாய் ஆட்சி செய்வதற்கு, மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்கு நீர் அருள் பாவித்தருளும். எங்கள் தேசத்தை கண்ணோக்கும் எங்கள் ஜனாதிபதி, எங்கள் பிரதமர், எங்கள் கவர்னர்கள், எங்கள் முதல்வர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாட்டை பாதுகாக்க எல்லையில் நிற்கும் இராணுவத்தினர், தரைப்படை, வான்படை, கப்பற்படை, முப்படை தளபதிகளையும் கர்த்தர் பாதுகாத்தருளும். உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ்காரர்களை காத்திரலும். துப்புரவு தொழிலாளர்கள், அவர்களை கர்த்தர் காத்திரலும். மருத்துவ குழாம், ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கைகளில் ஒப்பொடுக்கிறோம். சுவாமி, தனித்தனியை விசாரித்தவர்களை ஆசீர்வதி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எவரானாலும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும். இப்பொழுதே நீர் அற்புதத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு தனிநபர் வாழ்க்கையிலும் நடாத்தி அருளும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆராதனை நாயகனை உமக்கே கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் ஏகோபித்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். அன்பர்களே, நம் ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகளை தவறவிட்டு விடாதீர்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலை செய்தியை போதகர் சாரா ராஜன் ஜான் கொண்டு வருவார்கள். விடுதலை வேண்டுபவர்களுக்கு நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். இந்த ஆராதனையை தவறவிட்டு விட்டேனே, முடிவில் வந்தேன், பாதியில் வந்தேன் என்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூப்பில் நீங்கள் எங்கள் ஆராதனைகளை பார்க்கலாம். இல்லை என்றால் வருகிற வெள்ளிக்கிழமை சரியாக காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் மறு ஒளிபரப்பாகும் பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். you